நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்ப, நீங்க சித்தர்கிட்ட கேட்டு எனக்கு நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆ நீங்க எப்படி சித்தர்கிட்ட பேசுறீங்க? அவர் உங்ககிட்ட வந்து பேசுறாருன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? சித்தர்கிட்ட பேசுகிறத எப்படி நம்புறது? உங்களுக்கு இல்லை, எனக்கே நம்பிக்கை இல்லை. நான் சித்தர்கிட்ட தான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறதுல எனக்கே அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ரொம்ப நாளாகவே நான் நம்பாமல் தான் இருந்தேன். இதை பற்றி முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அமானுஷ்யமான சில விஷயங்கள், உங்களை பற்றி எனக்கு தெரியாமலே உங்களை பற்றியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது தான் நமக்குள்ளே வேறு ஏதோ இருக்குது அப்படின்றதே நான் உணர்ந்தேன். ஏற்கனவே பல உதாரணங்கள் பல வீடியோவில் போட்டிருக்கிறோம். இப்போ வேணால் 1-2 உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வராங்க. 60 வயது உள்ள ஆண், ஒரு 55 வயசு உள்ள ஒரு பெண், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது, ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஜாதகத்தை பார்த்துட்டு அது ஒரு புத்திரதோஷங்க, அந்த புத்திரதோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும், ஒன்றும் கவலை இல்லை, லேட்டானாலும் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்தில் அது இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் தான். ஒரு அடிப்படையில் கொஞ்சோண்டு ஜோசியமும் தெரிஞ்சு தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அது எப்படி நான் வந்து அந்த பரிகாரம்லாம் கூட செஞ்சாச்சு, ஆனால் ரீசன் என்னான்னு தெரியணும், எனக்கு புத்திரதோஷம் ஏன் ஏற்படுது என்னான்னு ரீசன் தெரியணும்னு. அப்போ வழக்கமாகவே நம்ம சில டைலாக்லாம் வச்சுருப்போம். பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தான் காரணம் அப்படின்ற டைலாக் தான் எல்லா ஜோசியருக்கும் வழக்கமாக தெரிஞ்சது. அந்த மாதிரி சொன்னோம். பர்டிகுலராக என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் சில டைமில் எனக்கு வந்து சித்தர்கள் இந்தந்த காரணத்தினால நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்ததுனால இப்படி நடந்ததுன்னுவாங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாடி ஜோசியத்தில் அந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருக்க, அதுக்கான பலன் என்ன அப்படின்றவாங்க. அது ஞானம் பெறும்போது நாமளும் அந்த மாதிரியான கர்ம பலன் என்ன அப்படிங்கிறத உணர முடியுது. அதுக்கு ஞானம் பெறணும். ஞானி ஆனாக்கா தான் பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோம், அதனால் இப்போ நம்ம என்ன அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அது ஒரு பக்கம். ஆனால் இப்போது இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இவர் கேட்குற கேள்விக்கு நமக்கு பதில் சொல்லணும்னா ஜென்ரலான பதில் எல்லாம் அவரெல்லாம் ஏற்றுக்கல. பர்டிகுலராக